காகமே, உன்னுடைய ஒரு கண்ணை பறித்த இவன் உன் இரண்டாவது கண்ணையும் பறிச்சுடுவான்னா. அதாவது அந்த காக்காசுரன் கண்ணை பறிச்சதுல இருந்து எல்லா காகத்துக்குமே ஒரு கண் தான், அந்த ஒரு கண்ணை வச்சுதான் ரெண்டு பக்கமும் பார்க்கணுங்கிற நிலை வந்துருத்து. உனக்கும் வந்துருத்து. இப்ப இருக்கிற ஒரு கண்ணும் போகணுமான்னு கேட்டா, அதுக்கு அந்த காகம் சொன்னுதான், நன்னா இருக்க, அந்த ராமன் தான் இவனா, என்ன ஆதாரம்னு கேட்டுது. அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அக்கற்றை குழலன். அன்னைக்கு ராமன் சித்திரக்கூட்டத்துல எழுந்தருளி இருக்கும்போது கற்றை குழலன், கற்றையாக, நம்ம கத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, கொத்தாக இருந்தா, குழல்னா கேசம், கற்றை குழலன், கற்றை கற்றையாக நன்றாக செறிந்து இருக்கக்கூடிய அந்த கேசபாசத்தை உடையவன். செறிந்துனா அடர்த்தின்னு அர்த்தம். அடர்த்தியா இருக்கக்கூடிய கேசபாசம் ராமனுக்கு எப்படி இருந்ததோ அப்படியே எங்க கிருஷ்ணனுக்கும் பாரு. ஏன்னா அங்க ராமன் என்ன பண்ணியிருந்தான், சித்திரக்கூடத்துக்கு போகும்போது அப்படி ஜடாமுடி எல்லாம் தரித்து கொண்டு இருந்தான். இங்க கிருஷ்ணனுக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான் நான் கொண்டையெல்லாம் போட்டு விட்டுருக்கேன். அக்கற்றை குழலன், ஆனா அந்தன்னு அர்த்தம். அங்கே ராமன் எப்படி கற்றையான அடர்த்தியான கேசத்தோடு இருந்தானோ, இந்த கிருஷ்ணனையும் பாரு கற்றை குழலன், அதே போல கற்றையா அடர்த்தியான கேசத்தோடு இருக்கான். துட்டத்தனம் பண்ணி இது போல விஷமெல்லாம் பண்ணிட்டு இருந்தா கடியன், கடுமையான தண்டனை உனக்கு கொடுத்துருவான். அதனால காகமே, விரைந்து உன்னை, அவன் விரைவாக வந்து, விரைந்துன்னா என்ன அர்த்தம், வேகமாக விரைவாக, உன்னை வந்து பிடிச்சு மற்றை கண் கொள்ளாமே. மற்றை கண்ணா மிச்சம் இருக்கிற ஒரு கண், அந்த மற்றை கண்ணை கொள்ளாமே, கொள்ளாதபடி. ஏன்னா ஏற்கனவே ஒரு கண்ணை கொண்டு போயிட்டான். மற்றை கண் கொள்ளாமே, இன்னொரு கண்ணை கொள்ளாம இருக்கணும்னா கோல் கொண்டு வா, ஒழுங்கா அவனுக்கு கோல் கொண்டு வந்துரு. அவன் அழகை பார், மணி வண்ணன், நீலமணி போல் வண்ணம் படைத்தவன். அன்று ராமனாக இருந்த போதும் அதே மணி போல் ஒளி வீசும் திருமேனி, இப்போ கண்ணனா வந்த போதும் அதே நீலமணி போல் ஒளி வீசும் திருமேனி. அடுத்த வார்த்தை பாருங்க, நம்பிக்கு. நம்பினா குணங்கள் முழுமையாக நிரம்ப பெற்றவன் அர்த்தம். ராமாவதாரத்துல எத்தனை எத்தனை குணங்கள் பார்த்தோமோ அத்தனையும் இதோ கிருஷ்ணாவதாரத்திலும் பார்க்கிறோமே. அப்போ வடிவத்திலே மணிவண்ணன், ராமனும் நீலமணி, கிருஷ்ணனும் நீலமணி. குணத்திலே அவனும் நம்பி இவனும் நம்பி, ரெண்டு பேருமே பரிபூர்ணமானவர்கள். நம்பினா குணங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவன் அர்த்தம். அப்படி இருக்கான். அவனுக்கு ஓர் கோல் கொண்டு வா, ஒழுங்கா கோலை கொண்டு வாங்கிறா.